ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அழகாபுரம் பங்கு தந்தை அருள்பணி எட்வர்ட் ராஜன் அவர்களே, அருள்பணி தந்தை எட்வின் அவர்களே, திருத்தொண்டர் ஜோசப் பீட்டர் அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, முக்கியமாக அழகாபுரம் குழந்தைகளே, ஒருவேளை புனித வாரத்தில் உங்களோடு இருக்க முடியாது என்பதால் இன்றைக்கே வந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று நான் வந்தேன். புனித அந்தோணியார் அன்பியத்தினர் இந்த திருப்பலியை சிறப்பாக வழிநடத்துவது மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையில் வளர வேண்டும். நானும் கூடத்தான். நம் எல்லாரும் பிறரன்பில் நிறைந்து உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நாமே துன்புற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வழிபாடு அத்தனையின் நோக்கம். இன்னைக்கு பாருங்கள், தவக்காலத்தின் இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆண்டு முதல் வாசகம், அருமையான முன்னுரை அருமையாக வாசிக்கப்பட்டது. நம் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு பகுதி. ஏறக்குறைய ஆண்டவர் பிறக்கு முன் 597ஆம் ஆண்டில் எல்லாரும் அந்த யூத மக்கள் பெரும்பாலோர் நாடு கடத்தப்பட்டார்கள் மெசபடோமியாவுக்கு, பாபிலோனுக்கு. ஏறக்குறைய ஒரு 60 வருஷம் அங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 537 வரை. இயேசுவுக்கு முன் ஆண்டுகள் எல்லாம் மேலிருந்து கீழாகத்தான் கணக்கிடப்படும், கீழிருந்து மேலாக இல்லை. நினச்சி பாருங்கள், நம்ம அழகாபுரத்தில் இருக்கவங்களெல்லாம் சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு போய் சத்தீஸ்கரில் அல்லது ஒடிஷாவில் நீ இங்கே தான்ப்பா இருக்கணும், கூலி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கு தாங்க முடியாது. 4 வருஷமா, 5 வருஷமா, 60 வருஷம் தெரியாத இடத்துல புரியாத மக்களோட, அந்த மக்களை பொறுத்த மட்டில் சோர்ந்து போய்விட்டார்கள், மனமுடிந்து போய்விட்டார்கள். கோயில் இல்லை, இடித்து நொறுக்கிட்டாங்க. நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம கோயிலை இடித்து நொறுக்கிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கோயில் மட்டும் இல்லை, கத்தீட்ரல் மாதிரி இன்னும் பெரிய கோயிலை இடித்து நொறுக்கிட்டா எப்படி இருக்கும்? தாவீதின் வம்சாவழி இல்லை, சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை, ஆண்டவர் வாக்களித்தார் அதுவும் இல்லை, சொந்த ஊர் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லாமல் மனமுடிந்து போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாருக்கும் வாழ்வு உண்டு என் மக்களே அப்படின்னு கூப்பிடுறார். இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். நீங்களாம் செத்துட்ட மாதிரி கிடக்குறீங்க இங்கே பாபிலோனில். உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை மேலே கொண்டு வருவேன், உங்கள் நாட்டை திருப்பி கொடுப்பேன், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். எசேக்கியேலும் அங்கே போயிருந்தார், மக்களோடு மக்களாக அடிமையாக இருந்தார். இந்த எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை இருக்கிறது, புது வாழ்வு இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் வாழ்வே இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய்யாய் போய்விட்டது போல இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், புது வாழ்வை உங்களுக்கு தருவேன் என்று. நல்லவர், வல்லவர். தற்காலிகமாக தண்டனை, உண்மைதான். ஆண்டவரை மறந்துவிட்டார்கள், பாவம் செய்தார்கள். இல்லை, உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று வாக்களிக்கிற ஆண்டவரை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை, மனமுடிந்து போயிருப்பீர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை பொழிவேன், புது வாழ்வை தருவேன், உங்கள் நாட்டுக்கு உங்களை கொண்டு வருவேன். நம்முடைய உண்மையான நாடு விண்ணகம்தான். உங்களுக்கு விண்ணகத்தை நான் பரிசாக கொடுக்க போகிறேன். கலங்காதீர்கள், உற்சாகம் பெறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி தான் ரொம்ப ரொம்ப பெரிய பகுதி. யோவான் நற்செய்தி 1லேருந்து 45 வரைக்கும். இது தவிர ரொம்ப நேரம் நம்ம நற்செய்தி கேட்குறது பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பலி இல்லை. யோவான் 18, 19 அதிகாரங்களை வாசிப்போம். இன்னொன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு. இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தியிலிருந்து 26, 27 2 அதிகாரம். இது 2 தவிர வருஷத்திலே பெரிய நற்செய்தி பகுதி இன்னைக்கு தான். அதே சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த குறுகிய பகுதியை நான் வாசிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. டயர்டாகிடுதுன்ட்டு. ஒரு அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கிறது, ஒரு 5-6 வசனம் வாசித்தா போதும். இல்லை, மக்கள் கேட்கட்டும் என்று நான் சொல்லுவேன். எவ்வளவு அருமையான பாடங்கள் இந்த நாட்களிலே, அதுவும் இந்த முதல் ஆண்டில் முதல் 2 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை. எல்லா ஆண்டும் ஒன்றே தான். ஆண்டவருடைய சோதனை முதல் ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை தாபோர் மலையிலே உருமாற்றம் பெற்றது. இப்போ இந்த ஆண்டு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை சமாரிய பெண்ணை பற்றி, நானே உயிருள்ள நீர் என்று ஆண்டவர் சொல்வது, நான் தான் உன் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொல்வது. எல்லாரும் தாகமாக இருக்கிறோம். அந்த தாகம் தீர்வது ஆண்டவரால் தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் ஒளி. நம்மெல்லாம் இருளில் தான் நடக்கிறோம். ஆண்டவரை தெரிலன்னா கீழே விழுந்து பல்லு உடையும், தலை உடையும். நான் தான் ஒளி என்று ஆண்டவர் சென்ற வாரம் சொன்னார். பிறவியிலேயே பார்வையற்றவரை குணப்படுத்தி, இன்னைக்கு பாருங்க, நான் தான் உயிர், நான் தான் வாழ்வு என்று ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். இந்த பகுதியை பாருங்க. எனக்கு எத்தனை தடவை படித்தாலும், தியானித்தாலும், விளக்க உரையெல்லாம் படித்தாலும் மனசு ஆறவே இல்லை. இன்னும் படிக்க வேண்டும் இதை பற்றி என்று தான் தோன்றுகிறது. ஒன்று, லாசர், அவனுடைய சகோதரிகள் 2 பேர், மார்த்தா, மரியா. இந்த குடும்பத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? இவர்கள் இயேசுவின் நண்பர்கள். பிரியமானவர்களே, what a joy it would be to be called as friends of Jesus. எவ்வளோ மகிழ்ச்சி! ஆண்டவருக்கு எங்கள் குடும்பம் நண்பர்கள். இன்னையிலிருந்து சொல்லட்டும் நம்ம குடும்பத்தை பற்றி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இவர்களை பற்றி இதுதான் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் மீது ஆண்டவர் மிகவும் அன்பு கொண்டிருந்தார். உடனே தம்பின்னு நினைக்கிறேன் லாசர் இந்த 2 அக்காங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. என்னன்னு சொல்லி அனுப்புகிறாங்க? ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்று இருக்கிறான். எனக்கு உடனே ஞாபகம் வருது, மாதா
திராட்சை ரசம் தேர்ந்து விட்டது, அதான் சொன்னாங்க, கட்டாயப்படுத்தலை. உடனே தண்ணீரை ரசமாக்கு, நீ போய் எங்கேயாவது வாங்கிட்டு வா, உன் ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்களே அவங்களாம் அனுப்பி விடு. மதம் எதுவுமே சொல்ல. செய்தி, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். அன்புக்குரியவர்களின் தேவை நமக்கு தெரியும் போது நாம் சும்மா இருக்க மாட்டோம். உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சொல்லுவான், ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பிடிச்ச ஒருத்தர் நோயுற்று அவதி பெறுகிறார் ஆண்டவரே, சொல்லுங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில், நினைக்கிற விதத்தில் ஆண்டவர் துணை செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவர் மறந்துவிட மாட்டார். முதலில் நண்பராக இருப்போம், பிறகு நம் நண்பர் ஆண்டவர் இயேசுவை அணுகுவோம். ஆண்டவர் நிச்சயமாக புதுமை செய்வார். உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். ஆண்டவர் உடனே போகல பாருங்க. ஏன் போகலன்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா தந்தையினுடைய விருப்பம் இன்னும் 2-3 நாள் அங்கே இருக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். தந்தையின் விருப்பத்துக்கு பணிந்து ஆண்டவர் சற்று தாமதமாகத்தான் போகிறார். அதுக்குள்ள லாசர் இறந்தாச்சு, கல்லறையிலையும் வச்சாச்சு. பிறகுதான் ஆண்டவர் போனார். போகும்போது கல்லறையில் வச்சு 4 நாள் ஆகி போச்சான். அடுத்தது இந்த மார்த்தாவை உற்று பார்க்க உங்களை அழைக்கிறேன். மூத்த சகோதரி, அவங்க ஆண்டவரை வரவேற்பது. பிரியமானவர்களே, ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில், உங்கள் வீட்டில் வரவேற்று விட்டீர்களா? ஏற்கனவே லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிறோம், மார்த்தா அவரை வரவேற்றார் என்று. எவ்வளோ குடும்பத்தில் சாமி படம் மட்டும்தான் இருக்குது, இன்னும் வரவேற்கலை, மனசில் வரவேற்கலை. உண்மையாகவே செயல்பாடுகளில் வரவேற்கவில்லை. பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்தில் 2 மறை வட்டங்களில் நிறைய பேர் 2 பேர் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர், எவ்வளோ பேர் ஆண்டவரை வரவேற்க தயாராக இல்லை. மார்த்தா சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன் இறந்திருக்க மாட்டான். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே எங்களோடு இரும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களோடு இரா. 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் அழுது இருப்பாங்க. ஐயோ ஆண்டவர் இல்லையே, லாசரை ரொம்ப பிடிக்குமே, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருந்தாரே, நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ருக்கிறாரே, ஆண்டவர் இல்லையே. நோய் அதிகமாக அதிகமாக இதைத்தான் அவர்கள் பேசி கொண்டிருந்திருப்பார்கள். அதே வார்த்தையை இந்த சகோதரி சொல்வதை பார். நீங்கள் இங்கே இருந்திருந்தா போதும் ஆண்டவரே, என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிர் தெழுவான். மார்த்தா சொல்றாங்க, எல்லாரும் கடைசி நாளில் உயிர் தெழுவான் தான், அதில் என்ன பெருசு? அப்போதான் ஆண்டவர் மீண்டும் சொல்றார், உயிர்ப்பும் உயிரும் நானே. இதுதான் இன்றைய பகுதியில் முக்கியமான வசனம். 11ஆம் அதிகாரம் 25, 26 பாருங்க. உயிர்ப்பும் உயிரும் நானே. நம்புகிறாயா? ஒன்னே மார்த்தா 3 விதமாக அறிக்கை இடுகிறார். ஒன்று, நீர் மெசியா. இன்னொன்று, நீ கடவுளின் மகன். 3வது, வர இருக்கிறவர் நீர்தான். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நம்முடைய மீட்பர். ஆண்டவர் இயேசு கடவுள். அவர் வர வேண்டும் என்று தான் நாம் எல்லாரும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வது பாருங்கள்.
ஆண்டவர் எதிர்கொள்ளப்பட்டார். மார்த்தா போய் தங்கச்சி மரியா கிட்ட சொல்லியிருக்கு. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. சகோதரனை நினச்சி அடிக்கடி கல்லறைக்கு போய் ஓடி போய் அழும் போல. எவ்வளோ பாசம் பாருங்கள், அருமையான குடும்பம் பாருங்கள். உடனே எழுந்து ஓடும்போது ஜனங்களாம் நினச்சிக்கிறாங்க திருப்பி ஒரு தடவை இவன் கல்லறைக்கு போய் அழறதுக்கு போகிறான்னு. ஜனங்களும் தொடர்ந்து போகிறாங்க. போய் ஆண்டவரை பார்த்த அதே வார்த்தை, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். சொல்லி கொடுத்த மாதிரி 2 பேரும் அதே வார்த்தையே சொல்கிறாங்க பாருங்க. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிறகுதான் சொல்லியிருக்கு பாருங்க. மரியா அழறத பார்த்துட்டு ஜனங்கள்லாம் அழுறாங்களா. நான் சில ஃபியூனரல் அடக்கத்துக்கு போயிருக்கேன். அழுகையாக வருது. முதல்ல கொஞ்சம் கல் மனசோடு இருக்கிறோம். ஆனால் ஜனங்க அழறத பார்த்துட்டு நம்முடைய உறவை நினைத்து பார்த்து நம்மாலே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. உறுதிப்பாடான இயேசு அவரே உள்ளம் உடைக்கிறார். அந்த நேரத்தில் அழுகிறார். விவிலியத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன வசனம் இதுதானா. யோவான் நற்செய்தி 11:35 2 வார்த்தை. அவர் அழுதார். இதுதான் ஒரு வசனம். பிரியமானவர்களே, இயேசு ஏன் அழுதார்? இந்த கேள்வி பல முறை வருகிறது. ஏன் அழுதார்? நம்மோடு இருக்கிறார், நம் மீது இரக்கம் கொள்கிறார். நம்முடைய துன்பம் அவரை பாதிக்கிறது. பிரியமானவர்களே, எனக்காக என் இயேசு அழுகிறார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வேதனையினுடைய, கஷ்டத்தினுடைய, கண்ணீரினுடைய, தனிமையினுடைய, பிரச்சனைகளினுடைய என் இயேசு அழுகிறார். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என் துன்பத்தை புரிந்து கொள்கிறீர். ஆண்டவரே எனக்காக அழுவதற்காக நன்றி. ஆண்டவரே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கோழையா, ஏன் அழுற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டவரே பெண்மையோடு தாயுள்ளத்தோடு அன்றைக்கு மரியாவுக்காக மார்த்தாவுக்காக மரித்த உன் நண்பனுக்காக அழுதுகிறேன். ஆண்டவரே எனக்காக நீ தொடர்ந்து அழுவீர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அழ வேண்டும். நம்முடைய பிரசன்னம் துன்புறுகின்ற அத்தனை பேரோடும் உடன் இருக்க வேண்டும். இயேசு அழுதார். உயிர்க்க வைக்க போகிறார் என்று தெரிந்திருந்தும் அழுதார். உங்களோடு ஒன்றாயிருக்கிறேன் என்று அழுதார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தை வாசித்தால் ஒரு பக்கம் தந்தைக்கு பிரமாணிக்கா, இன்னொரு பக்கம் கம்பேஷன், சாலிடாரிட்டி வித் பீப்புள் ஹூ சஃபர். இதிலே அடக்கி விடலாம் அந்த திருமுகம் முழுவதையும். ஆண்டவரே தந்தைக்கு பிரமாணிக்கமாயிருக்க துன்புறுகின்ற எங்கள் சகோதரிகளோடு இணைந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். கல்லறைக்கு வந்தாச்சு, கல்லை அப்புறப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கட்டளை பாருங்கள். ஐயோ நாத்தான் அடிக்கும், 4 நாள் ஆச்சு. நான் முதல்ல உனக்கு சொன்னதான மார்த்தா, நம்பினால் மீண்டும் உன் சகோதரன் உயிர் பெறுவான் என்று. சரி சரி, மார்த்தா சமாதானமாக்கி விட்டார். இப்போது தந்தையை பார்த்து ஜெபம். தந்தையே, நான் கேட்பதெல்லாம் நீர் செய்கிறேன். வல்லமை இருந்தது ஆண்டவருக்கு. இருந்தாலும் தந்தையிடமிருந்து தான் அந்த வல்லமை, கீழ்ப்படிந்துதான் அவருடைய செயல்கள் என்பதை காட்ட. நான் கேட்பதை எதையும் நீர் மறுப்பதே இல்லை. இப்போது கேட்கிறேன். மனசில் நினச்சிருப்பார் நினைக்கிறேன். ஏன் சாவு வரப்போகுது, நான் இங்கே வந்தால் என்ன பிடிச்சி கொன்னுடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் தான் நான் வந்திருக்கிறேன். தந்தையே, எல்லாம் நீர் கொடுப்பீரே. லாசரே எழுந்து வா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவங்க எல்லாரையும் பார்த்து அதே ஆண்டவர் கூப்பிடுகிறார்.
நடைப்பிணமாக இருக்கிறாய், பாவத்தினால் செத்து போய்விட்டாய், எழுந்து வா. ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, எழுந்து வா. சண்டை போட்டு கொண்டிருக்கிறாய், சமாதானமாக இருக்க எழுந்து வா. எத்தனையோ பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, எழுந்து வா. அடிமையாயிருக்கிறாய், எழுந்து வா. எழுந்திருக்கிற போகிறோமா? அவனை கட்டி இருக்கிற கயிற்றை அவிழ்த்து விடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விடுதலை அளிக்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் நம்பினார்கள், உயிர் கொடுத்தார் ஆண்டவர். அவருடைய சாவுக்கு முன்னடையாளம் அடுத்த வாரம் அவர் எப்படி டார்ச்சர் துன்புறுத்தப்பட்டார், இறந்தார் என்று நாம் அறிவோம். அவருடைய இறப்புக்கு முன் இங்கே ஒரு இறப்பு. அவர் வெற்றி வீரராய் உயிர்ப்பார், இங்கே உயிர்த்தெழ வைக்கிறார். நம்முடைய அழைப்பு இதுதான் என்று நினைக்கிறேன். ஒரு பக்கம் நாம் உயிர் பெற வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், நண்பர்கள் எத்தனையோ பேர் செத்து கிடக்கிறார்கள். அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய அன்பான பார்வையால், வார்த்தையால், செயல்பாடுகளால். எழுந்து வா, ஆண்டவர் உயிர் கொடுத்தாரே, நீ உயிர் பெற்றிருக்கிறாயே, மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்க கூடாதா? ஆண்டவர் அழைக்கிறார். உயிர்ப்பும் உயிருமான ஆண்டவரை நம்புவோம், உயிர் பெறுவோம், உயிரை கொடுப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.